அன்பாலன் இந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப் ஆஃப் வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். அதில் என்ன வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து அலுவலக உதவியாளர் வேலை வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்குது. செகண்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அலுவலக கிளர்க் வேலை வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு. இந்த 2 ஜாப்புமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே கவர்மெண்ட் ஜாப் தான், ஒரே டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்குது. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 16 வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும் சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் 12th பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்தா டிகிரி படித்தவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. இதில் முன்னுரிமை அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி படித்தவங்களுக்கு தான் பெஸ்ட்டு. நீங்கள் 12th படித்தீங்க வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சிங்களா தற்போதைய ஜாப்பு கிடைக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரமோஷன் வரும்போது உங்களுக்கு டிகிரி படிச்சிருக்கணும். நீங்கள் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா கரஸ்லையோ இல்லை ஏதாவது டிஸ்டன்ஸ் இது மாதிரி ஏதாவது போட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி படித்து வச்சுருந்தீங்களா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ப்ரமோஷன் வந்தால் உங்களுக்கு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும். சம்பளம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 35,400 அவங்களுக்கு கொடுக்குறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த சம்பளம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது இல்லாத வந்து பார்த்திங்கன்னா அலவன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால் இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள். விண்ணப்பிக்கும் வழிமுறைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பாருங்கள். அதே மாதிரி பழனி முருகன் கோயில் வந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு தொடர்பான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா லைவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அது பார்க்காதீங்க. நம்மளுடைய சேனல் பேஜை வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணுங்கள். அது எப்படி பார்க்கணும் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய யூடியூப் சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங் ஜாப் சேனல் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்து பாருங்கள் ஆதார் துறையில் வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி வந்து அது போட்டிருக்கோம். அதே மாதிரி பழனி முருகன் கோயில் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஷேர் பண்ணிக்கிறோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பழனி முருகன் கோயிலோடைய இன்டர்வியூ அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் லைவு. இது எப்படி பார்க்கணுன்னா விசிட்டிங் சேனல்னு சொல்லி இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லைவ்ங்கிற பேஜ் கொடுத்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இங்கே பழனி முருகன் கோயில் வந்து பார்த்திங்கன்னா லைவ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான் இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பயனடைச்சிங்க. இப்போ வாங்க நாம் வந்து அலுவலக உதவியாளர் வேலைவாய்ப்பு தொடர்பாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா விரிவாக பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷனு டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா லிங்க்குமே நான் கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு நீங்கள் போட்டு ஓப்பன் பண்ணோம். இது வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணலன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா நியூ யூசர்னு சொல்லியிருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர்லாம் கேட்குறாங்க. உங்களுடைய இமெயில் நம்பரு, மொபைல் நம்பரு, அதேமாதிரி நேமு, நேஷ்னாலிட்டி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேப்சா போட்டு ரிஜிஸ்டருங்கிறது கொடுத்திங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயில் சென்ட் ஆகும். அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆக்டிவேட் ஆகிடும். அதுக்கு மேலே உங்களுக்கு யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் மெயிலே வந்துடும். அதை போட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சிக்கலாம். ஃபஸ்ட் என்ன உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அட்ரஸ்ஸு பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். அடுத்து உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு, ஃபோட்டோ, சிக்னேச்சரு இந்த மாதிரி டாக்குமெண்ட்லாம் கேட்கும். அதெல்லாம் அப்லோட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் தான் நீங்கள் பே பண்ணி அப்ளிகேஷனை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா தற்போது நான் விண்ணப்பிக்கல, தேவைப்படுறாங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சிங்க. இதுதான் வழிமுறை. போங்க நம்ம நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா NIRT இது வந்து பார்த்திங்கன்னா சென்னை. இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் தான் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2025 வந்து பார்த்திங்கன்னா சென்னை மாவட்டத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 16 UTC LTC பதவி வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா இப்போதே விண்ணப்பிக்கலாம். லிங்க் எல்லாமே ஓப்பன் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு வேலை தான். மத்திய அரசு கீழே வந்து பார்த்திங்கன்னா இயங்கிட்டு இருக்கிற இது NIRT வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்குது. அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மத்திய அரசுங்கும் போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸ்டேட்டோட ஜென்ரல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் ஜாப் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 16 வந்து பார்த்திங்கன்னா உதவியாளர் வந்து பார்த்திங்கன்னா 5 வேகன்சியும், மேல் பிரிவு எழுத்தாளர், மேல் பிரிவு கிளர்க் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க 1 வேகன்சி, கீழ் பிரிவு எழுத்தாளர் 10 வேகன்சி. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 16 வேகன்சி. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 3க்குமே வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிங்க. எதுக்கு அடித்தாலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உதவியாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கீகாரம் பெற்ற பல்கலைக்கழக நிறுவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் 3 years வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இளங்கலை அதாவது BSc இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருப்பீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி மட்டும் படிச்சிருந்தால் போதாது, அதோட வந்து பார்த்தீங்கன்னா கணினியில் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஆஃபீஸு, பவர் பாயிண்ட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திறனர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக படிச்சிருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமையில் கொடுப்பாங்க. இல்லை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் இந்த ஜாப் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உயர் பிரிவு எழுத்தாளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அங்கீகாரம் பெற்ற பல்கலைக்கழகத்தில் பட்டம் அல்லது அதற்கு சமமான பட்டம் படிச்சிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இதுக்கு நீங்கள் டிகிரி படிச்சிருக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா 35 வார்த்தை இல்லைன்னா ஹிந்தியில் 30 வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வார்த்தைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 5 முக்கிய அழுத்தங்களோட வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 35 வார்த்தையும் ஹிந்தியில் 30 வார்த்தையும் நீங்கள் வந்து டைப் பண்ணியிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து கீழ்நிலை எழுத்தாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தீங்களா போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இல்லைனா அதுக்கு சமமான படிப்பு வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் டிகிரி படித்தீங்க வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கிளர்க்கு வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக விட்டுறாதீங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரொமோஷன்லாம் கொடுப்பாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் மேல் பதவியில் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் 12th முடிச்சுட்டு அதுக்கு மேலே டைப்பிங் கிளாஸ் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வயது பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உதவியாளருக்கு 30 வயதுக்கு உள்ளே இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. யூடிசி அதாவது வந்து பார்த்திங்கன்னா அப்பர் டிவிஷன் கிளர்க்கு வந்து பார்த்திங்கன்னா 27 வயசும், லோவர் டிவிஷன் கிளர்க்கு வந்து பார்த்திங்கன்னா 27, இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 27. உதவியாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா 30 வந்து பார்த்திங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனில் இருக்குது. மத்திய அரசு வேலைங்கிறதுலாம் கண்டிப்பாக ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஸ்சி எஸ்டி விண்ணப்பதாருக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்குது. ஓபிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூபிடியில் வந்து பார்த்திங்கன்னா பொது மற்றும் இடபிள்யூஎஸ்க்கு 10 இயர்ஸும், அதேமாதிரி எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு 15 இயர்ஸும், ஓபிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 13 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸர்வீஸ்மேன் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் நாம்ஸ் படி இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஊதியம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உதவியாளருக்கு 35,400லேருந்து 1,12,400 வரைக்கும் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்பர் டிவிஷன் கிளர்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25,500லேருந்து 81,100 வந்து பார்த்திங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. லோவர் டிவிஷன் கிளர்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 19,900லேருந்து 63,200 வரைக்கும் இருக்கும். ப்ளஸ் இது இல்லாத அலவன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா சேலரி வரும். அடுத்து செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 டைப்பாக வைக்கிறாங்க. இந்த 2 டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கணினி திறன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டரில் எம்எஸ் ஆஃபீஸு, பவர் பாயிண்ட்டு அதேமாதிரி டைப்பிங்லாம் தெரியுதான்னு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஒன்று வைக்கிறாங்க. நீங்கள் எக்ஸாமில் பாஸ் பண்ணிங்களாவே போதும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திறன் தான் உங்களுக்கு போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி விண்ணப்ப கட்டணம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்ப கட்டணம் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. பெண்கள், எஸ்சி எஸ்டி, முன்னாள் பிடபிள்யூ இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா 1,600 வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி மற்ற விண்ணப்பத்தார் பிசி, எம்பிசி, ஓபிசி இந்த கேண்டிடேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2,000 சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா இது அதிகன்னு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சொல்லலாம். ஆன்லைனில் விண்ணப்பத்தை எவ்வாறு சமர்ப்பிக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ப்ராசஸில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சிருங்க. இம்பார்ட்டன்ட் டேட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட்டு உங்களுக்கு 25/7/2025 சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் பொறுத்த வரைக்கும் 14/8/2025 இந்த தேதிக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி விண்ணப்பிக்கிறதுக்கான இணைப்பு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நோட்டிஃபிகேஷன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா பயன்படுத்திங்க. இது மாதிரி பயனுள்ள தகவலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. சோசியல் மீடியாலாம் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய லைக் தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட் பண்ணோம். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.